தன்னோட பையன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பாண்டியன் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்க வர்றாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பிரதமர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பாதுகாப்புக்காக போயிருந்திருப்பாரு சில கான்ஸ்டபிளோட. அங்க வந்துட்டு ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாரு. அவரோட வந்து எஸ்ஐ மேடம் இருப்பாங்க. இப்படி இருந்துட்டு இருக்குல இவர் வந்து தன் பையன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு இருக்காரு. அப்படிங்களா நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் நெறைய பேர் வெளியில போயிருக்காங்க போலீஸ்காரங்க எல்லாம். கொஞ்சம் இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு திருடன் வந்து நெறைய பொருள திருடி வச்சிருப்பியான். அந்த பொருளெல்லாம் யாரோடதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்தவங்கட்ட அவங்கவங்க பொருள வந்து குடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு லேப்டாப் மட்டும் அங்க வந்துட்டு இருக்கும். இந்த லேப்டாப் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கையில, இந்த திருடன் இத நம்ம கொண்டு வரல. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கையில, ஹெட் கான்ஸ்டபிள் வந்து அவர் பையனுக்கு ஒரு லேப்டாப் தேவைப்பட்டுட்டது. அதனால என்ன செய்றாரு வந்து இந்த லேப்டாப்ப அவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணா அவருக்கு ஓப்பன் பண்ண தெரியல. அப்ப லீவ்ல இருந்து வந்த எஸ்ஐ என்ன செய்றாங்க, அவங்களுக்கு மேரேஜ் பத்திரிக்கை குடுக்க வந்திருப்பாங்க. அப்ப அவங்க வந்து என்னது ஓப்பன் பண்ண தெரியலையா? குடுங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணா அங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறேங்க. என்ன அப்டின்னா, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெடிகுண்டு வச்சிருக்குது தெரிய வருது. இது யார் வச்சாங்க என்ன அப்டின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கல, அதுல என்ன வரும் அப்டின்னா, அந்த மர்ம நபர் பேச ஆரம்பிப்பாரு. இப்ப இவரு ஹெட் கான்ஸ்டபிள் எழுந்துட்டாரு அப்டின்னு சொன்னா, இந்த வெடிகுண்டு வெடிக்க ஆரம்பிச்சுரும். நான் சொல்றத நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க இதுலருந்து தப்பிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். என்ன விஷயம் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மர்ம நபர் சொன்ன விஷயம் ஹெட் கான்ஸ்டபிள்க்கு எஸ்ஐ மேடம்க்கு புரியல. அப்ப வந்து தன் பையன காணோம்னு சொல்லிட்டு வந்தார்ல சக்திவேலு, அவரு என்ன பண்றாரு, இது வந்து என்ன அப்டின்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தைய நீங்க கேட்டீங்கல்ல, "வேலியே பயிர மேஞ்சா" அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே நடந்த விஷயத்த தான் பார்க்க சொல்றாரு அப்டின்னு சொன்ன உடனே, சரின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்ஐ மேடம், ஹெட் கான்ஸ்டபிளும் வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு 10 குற்றங்கள் அவங்க செஞ்சிருப்பாங்க. அந்த குற்றங்கள் எடுக்குற அதுல என்ன ஒண்ணு அப்டின்னா, ஒரு மினிஸ்டரோட பையன் வந்து ஒரு சின்ன பொண்ண வந்து ரேப் பண்ணி சாகடிச்சிருப்பான். அந்த கேஸ் வந்து இல்லாத மாரி இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் பண்ணியிருப்பாரு. இப்ப இருக்க இன்ஸ்பெக்டர் வந்து அப்ப எஸ்ஐயா இருந்திருப்பாரு. ஸோ இந்த மாரி இருக்கையில அவரு அந்த ஃபைல் எடுத்திருப்பாங்க. அதே நேரம் மர்ம நபர் கூப்புறாரு. அவர கூப்ட்டு வந்து அவருக்கான தண்டனை குடுங்க. அப்பதான் வந்து நான் இது வந்து ரிமூவ் பண்ணுவேன். இல்லன்னா வந்து வெடிகுண்டு வெடிக்க ஆரம்பிச்சுரும் அப்டின்னு சொல்றாரு. சரி அப்டின்னு சொல்லிட்டு அவருக்கு இத வந்து சீனியர் ஆஃபீசர்ஸ்க்குலாம் சொல்லிட்டு அவர வர வைக்கிறாங்க. அந்த பழைய இன்ஸ்பெக்டர் வர்றாரு. வந்தோனே நான் என்ன பண்ணீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நீங்க இது நீங்க வந்து பண்ண தப்புக்கு வந்து நீங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் என்ன பண்றாங்க, இவருக்கு நம்ம தண்டனை குடுக்கக்கூடாது, நீதிபதி யாரையாவது வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே நேரம் இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா, இங்கேருந்து யாராவது வெளியில போனா போலீஸ் ஸ்டேஷன் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால வெளியில இருந்து ஆளுங்க உள்ள வரல. உள்ள இருக்கவங்க யாரும் வெளியில முடியாது. அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த டிஜிட்டல் மெத்தேடுல தான் அவர் அந்த வெடிகுண்டு வச்சிருப்பாரு அந்த மர்ம நபரு. இப்படி இருந்துட்டு இருக்கையில சரின்னு சொல்லிட்டு நீதிபதி மேடம் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுக்கு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அவங்க உள்ள வரையில எல்லாரும் எழுந்து நிப்பாங்க. இந்த ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் எந்திரிச்சு நின்றுக்க மாட்டாரு. "ஏய்யா நீ மட்டும் உட்கார்ந்துருக்க?" அப்படின்னோனே, அப்ப விஷயத்த சொன்னேன்னா, "அடப்பாவிங்களா! இது எனக்கு முன்னாடியே சொல்றதில்ல. ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னோனே, "இல்ல மேடம், அவரு வந்து தண்டனை குடுக்க சொல்றாரு. குடுக்கல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் மேடம். வெடிகுண்டு வெடிச்சிரும் மேடம். போலீஸ் ஸ்டேஷன் இதாயிரும் மேடம். சரியா உட்காருய்யா சொல்லியா நீ என்ன என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில அப்புறம் இந்த மர்ம நபர் பேசுவாரு. இவனுக்கு தண்டனை குடுக்கணும் இந்த பழைய இன்ஸ்பெக்டருக்கு அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க, சரி தண்டனை குடுக்குறோம். போயா உனக்கு வந்து அ ஆயுள் தண்டனை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்றாங்க. சொல்லிட்டு அவர போய் ஒரு செல்ல போட்டு அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு இருக்கு பார்த்தா கொஞ்ச நேரத்தில அது வெடிக்க ஆரம்பிச்சுருது. என்ன இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் உள்ள இருக்க ஒரு குற்றவாளி தப்பிச்சு ஓட பார்க்குறா. ஓடுனா வெளியில ஓடுறான். வெளியில ஓடையில பார்த்தீங்கன்னா, அங்க வெளியில வந்து ஒரு இடத்துல வெடிச்சிருது. என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் லேப்டாப்ல இருந்து அந்த மர்ம நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, "இங்க வந்திருக்கார்ல சக்திவேலுன்றவரு, அவர் பையன காணோம்ல ஜெயின்ற அந்த பையன கண்டுபிடிச்சு குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அந்த பையன கண்டுபிடிச்சு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவர கூப்பிடுறாங்க. "நீ யாருய்யா? என்னய்யா? உன்னைய கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு உனக்கு என்னய்யா சம்மந்தம்? நீ தான் இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ மேடம், ஹெட் கான்ஸ்டபிள், நீதிபதி எல்லாம் கேட்குறாங்க. "எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரு சில விஷயம் இந்த வெடிகுண்டு விஷயங்கள எஸ்ஐக்கும், கான்ஸ்டபிளுக்கு புரியாதப்ப இவரு சொல்லிக் குடுத்துருப்பாரு. அதனால அந்த டவுட்ல அவரு கேட்பாங்க. இல்லங்க நான் இது வந்து பாம் ஸ்குவாட்ல வேலை பார்த்துட்டு, நான் வேலை வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு சில விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா உன் பையன் எப்படியா காணா போனான் அப்படின்றப்ப, நேத்து காணா போனாங்க. இன்னைக்கு இதுவரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்ல. எங்க போனா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரி அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள வர சொல்லுங்க அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள வந்து கூப்பிட்டு கேட்கையில, இல்ல நாங்க எல்லாம் ஒரு பார்ட்டிக்கு போனோம். போன இடத்துல வந்து நாங்க 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். எங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவங்க என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க.
கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இல்லை நீதிபதி அம்மா இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க, நீ உண்மையை நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டி கேட்கல. அப்புறம் அவங்க உண்மையை சொல்கிறாங்க. இவங்க பார்ட்டிக்கு போயிருந்தப்ப ஜெயோட கேர்ள் ஃப்ரெண்டு இந்த பசங்க 2 பேரும் 4 பேரும் பார்ட்டி போல் அங்கே மினிஸ்டரோட பையன் இருப்பான். என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு ஜெயோட கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து மிஸ்பிஹேவியர் பண்ணுவான். அப்போ இவங்க எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டாங்க. அப்போ அடிக்க வரும் இவங்க 4 பேர் தப்பிச்சு ஓடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஓடிடுவாங்க. பின்னாடி இவங்க 2 பேரும் ஓடி வருவாங்க. பார்த்தா அவங்க மாட்டிக்கிடுவாங்க. குடும்பமே இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அடியடின்னு அடிச்சு இவங்க 2 பேரையும் அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஜெய் என்ன ஆனா அப்போ ஜெய் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கு, அவன் தான் வெடிகுண்டு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில ஜெய் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இது நான் தான் வச்சேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது சொல்கிறான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு என்னையும் வந்து இது என்னை அடிச்சு போட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தப்பாக நடந்தது மட்டும் இல்லாமல் என் கேர்ள் ஃப்ரெண்டை எரிச்சிட்டாங்க, அவளை உயிரோடு அப்படி எரிச்சிட்டாங்க, வெளியில் சொன்ன பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து அழுகிற. அப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. அதே நேரம் வந்து நீதிபதி அம்மா உத்தரவிட்டபடி மினிஸ்டரோட பையனை கூப்பிட்டு வர ஆள் போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு, ஜெய் இது வந்து இதை பண்ணலை, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னா, ஆமா இந்த அங்கே இறந்து போன ஜெய்யோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனாங்களா, அது வேற யாரும் இல்லை, என்னோட பொண்ணு தான் வர்ணிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வெடிகுண்டெல்லாம் நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, நம்ப மாட்டேன்றாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்தா மினிஸ்டர் பையன் உள்ள வந்த உடனே இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லல. இவங்கள்ட்ட எவிடன்ஸ் இல்லாமல் முழிக்கிறாங்க. அதே நேரம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்பில் வந்து அந்த ஜெய்யோட அப்பா சக்தியுள்ள ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருவாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கும், இறக்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து இவனுக்கு பண்ணதை எடுத்து அனுப்பிச்சிருக்கும். அதை காட்டினோன்னு நீதிபதி என்னம்மா என்ன செய்வாங்க, இப்படியா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கையில் இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் பையன் என்ன பண்ணால் வெளியில் போன நேரம் பார்த்தீங்கன்னா காரில் ஏற போகையில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வெடிகுண்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே வந்து அவங்க அப்பா மினிஸ்டர் இருந்திருப்பா, மினிஸ்டர் பையன் எல்லாருமே அதில் இறந்துருவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் முழிப்பார். அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் நீங்கள் எழுந்துருங்க அப்படின்னா என்ன சொல்கிறீங்க, ஆமாம் நான் வந்து வெளியில் தான் அவங்க காருக்கு தான் வச்சு இங்கே எதுவுமே நான் வைக்கல, இது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீட்டு கடியில் இருந்தது, சும்மா டம்மியாக நான் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீதிபதி அம்மா பார்த்து இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், அன்னைக்கே வந்து இவன் இந்த சின்ன பொண்ணை வந்து ரேப் பண்ணி சாகடிக்கல, இவனுக்கு வேண தண்டனை கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் நடந்திருக்காது, அந்த இன்ஸ்பெக்டர் பண்ண தப்பு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்து அழ ஆரம்பிப்பார். அந்த நேரம் ஜெய் வந்து சொல்லுவார், அங்கிள் வந்து அழாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு அப்போ சொல்லுவார், வர்ணிகாவுக்கு ரொம்ப ஆசை நீங்களும் ஆன்ட்டி எப்பயுமே சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிஞ்சிருந்தது அவ ரொம்ப கவலைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளையம் ஒன்று தங்கத்தில் வந்து காப்பு மாதிரி செஞ்சுருப்பாங்க. அதை வந்து இவர் கையில் இருக்கும். அவங்க தான் வர்ணிகா வந்து அவங்களோட நகையெல்லாம் உருக்கி வந்து அப்பாவுக்கு ஒரு நான் காப்பு செய்ய போகிறேன், செஞ்சுக்க வந்து அப்பாவுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அப்பா அம்மா ஒன்று சேர்ந்துருக்குன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். வர்ணிகாவோட ஆசையை வந்து ஜெய் சொல்றது கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒருத்தங்களை பார்த்துக்கிட்டு இனிமேல் நம்ம பொண்ணு ஆசைப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பார்வையிலே தெரிய ஆரம்பிக்கும். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்கள். இந்த படத்தோட பேர் ரைட்.